அனைவருக்கும் வணக்கம். இறையருள் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதத்தோட தேய்பிறை பஞ்சமி எப்போ வருது, எந்த டைமில் இருக்குது, அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுறது நமக்கு மிகுந்த சிறப்பை அள்ளித்தரும். வாழ்க்கையில் எதிரிகள் தொல்லை நீங்கவும், தீராத கடன் பிரச்சனை தீரவும், நோய்கள் குணமாகவும் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடணும். வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு எதிரிங்களே இல்லை அப்படிங்கிற நிலை உருவாகும். பொதுவாக வாராகி அம்மனை இரவு 8 மணிலிருந்து 10 மணிக்குள்ள வழிபடுறது மிகுந்த சிறப்பை தரும். இந்த மாதம் நமக்கு பஞ்சமி திதி எந்த நேரத்தில் வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் 1 வெள்ளிக்கிழமை மாலை 3:31 ஆரம்பித்து மறுநாள் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:14 பஞ்சமி திதி முடியுது. பொதுவாக நம்ம வாராகி அம்மனை இரவு நேரத்தில் தான் வழிபடணும். இப்போ அப்படி பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வருது நமக்கு. அதனால் வெள்ளிக்கிழமை இரவு 8லிருந்து 10 மணிக்குள்ள வாராகி அம்மனை நம்ம வழிபடணும். வாராகி அம்மன் படம் அப்படி இல்லைன்னா சிலை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு சின்ன சிகப்பு துணியை வச்சு விளக்கேற்றி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படி இல்லைன்னா தேன் கலந்த மாதுளம்பழம், கருப்பு உளுந்த வடை, இதில் ஏதாவது ஒன்று நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வாராகி அம்மனை வழிபடலாம். இது மாதிரி தொடர்ந்து 5 பஞ்சமிக்கு தொடர்ந்து வாராகி அம்மனை நம்ம தேய்பிறை பஞ்சமியில் வழிபட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், தீமைகள், எதிரிகள் எல்லாம் நீங்கி வளமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நமது இறையருள் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.